ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம். அதாவது பிடிஎஃப் ஃபைல சங்க் பண்ணி என்கோடர் வழியா வெக்டாரா மாத்தி அத வெக்டர் டேட்டாபேஸ்ல எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 2க்கு போலாம். ஸ்டெப் 2ல என்னன்னா, ஒரு கிளையண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட ஒரு query குடுப்பாங்க. ஒரு கொஸ்டின் குடுப்பாங்க. அந்த கொஸ்டின நம்ம திருப்பி அதே வெக்டாரா, அதாவது நம்ம கிரியேட் எம்பெடிங்னு ஒரு மெத்தட் ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அந்த கிரியேட் எம்பெடிங் அப்படிங்கிற அந்த மெத்தட் மூலியமா நம்ம அத வெக்டாரா மாத்தி, அத எடுத்துக்கிட்டு போய் நம்ம வெக்டார் டேட்டாபேஸ்ல சர்ச் பண்ண போறோம். சர்ச் பண்ணி திருப்பி ரெஸ்பான்ஸை எடுத்து நம்ம ஒரு எல்எல்எம் மாடல்கிட்ட கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம அடுத்து பண்ண போகிற ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப் 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெக்டார் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இண்டெக்ஸிங் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இண்டெக்ஸிங்னு பண்ணுவோம். எந்த ஒரு ரெக்வஸ்ட் உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு போய் அந்த இண்டெக்ஸிங்கில் தேடி அந்த இண்டெக்ஸ் வேல்யூனுடைய கரஸ்பாண்டிங் டேட்டாவை எடுத்து வந்து கொடுக்கும். அது மூலிமா அந்த சர்ச் வந்து கொஞ்சம் வேகமாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இண்டெக்ஸிங் பண்ணுவோம். ஓகேவா? பட் இந்த வெக்டார்லையும் இதே மாதிரி ஒரு இண்டெக்ஸிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு டாக்குமெண்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஸ்க்ரீன் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே இந்த ஒரு டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்குது. அதுக்கு கீழே எம்பெடிங்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. கரெக்டாக? அந்த எம்பெடிங் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் இந்த வெக்டார்ஸ்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ இது டேட்டாபேஸ்க்கு இப்போ ஒரு சர்ச் ரெக்வஸ்ட் வருதுன்னா அந்த டேட்டாபேஸ் வந்து இந்த எம்பெடிங் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் போய் சர்ச் பண்ணணும்னு அந்த டேட்டாபேஸ்க்கு தெரியாது. ஓகேவா? ஏன்னா அது டெக்ஸ்ட்டில் அந்த வெக்டார் வந்து டெக்ஸ்ட்டுங்கிற ஃபீல்டில் இருக்கா, எம்பெடிங்கிற ஃபீல்டில் இருக்கா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபீல்டில் இருக்கான்னு இந்த டேட்டாபேஸ்க்கு தெரியாது. அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த ஃபீல்டில் தான் இந்த வெக்டார்ஸ்லாம் இருக்குது, அது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அது நீ இந்த வகையில் நீ வந்து அதை இண்டெக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணணும் என்ன பண்ணணும்னா, இந்த வெக்டார்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அது ஒரு மெமரியில் வச்சுக்கும். அப்போ தான் நம்ம எந்த ஒரு வெக்டாரை திருப்பி அனுப்பும் போதும் அது மற்ற இடத்துல தான் சர்ச் பண்ணாது. டேரெக்டாக போய் அந்த இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல போய் சர்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வந்து வெக்டார் இண்டெக்ஸிங் அப்படின்றது பேர். ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே மேலே இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சர்ச் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. இந்த சர்ச் இண்டெக்ஸில் கிரியேட் சர்ச் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் ஒன்று வரும். ஓகே, இந்த கிரியேட் சர்ச் இண்டெக்ஸ்ன்ற பட்டனில் ஜேசன் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜேசனை டைப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கிடைக்கும். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதனுடைய இந்த கலெக்ஷனில் இந்த இடத்துல வெக்டார் இருக்குது, அது இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஜேசன் ஸ்ட்ரக்சரை பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஜேசன் ஸ்ட்ரக்சரை நான் வந்து கிட்டபோடைய இந்த கிட்டப் நான் கோடு ஷேர் பண்ணும்போது கிட்டப்பில் கீழே இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இப்போது மேப்பிங்ஸ் அப்படிங்கிறதுல ஃபீல்டு, ஓகேவா, நம்மளுடைய ஃபீல்டு பேர் என்னது, எம்பெடிங் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் தான் அந்த வெக்டார்னுடைய கண்டென்ட் இருக்கு. கரெக்டா? அப்போது அந்த எம்பெடிங் அப்படிங்கிறது நம்மகிட்ட சொல்லணும். ஓகே, ஃபீல்டுங்கிற இந்த ஒரு ஆப்ஜெக்டில் எம்பெடிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்பெடிங் என்ன மாதிரியான டைப் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். மென்ஷன் பண்ணி அதனுடைய டைமென்ஷன் வந்து 1536 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இந்த டைமென்ஷன் நீங்கள் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை லோட் பண்ணும்போது இப்போ அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, ஸோ ப்ரௌஸ் கலெக்ஷன் போய்க்கிறேன். ப்ரௌஸ் கலெக்ஷனில் இந்த டாக்குமெண்ட்டை லோட் பண்ணும்போது இந்த அரேவோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த அரேவோட லென்த் பாருங்கள் 1536 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 1536 இந்த எம்பெடிங்ன்ற ஓப்பன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 1536 நம்பர்ஸ் இருக்கும். எல்லாத்துலேயுமே அவ்வளோதான் இருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். 1536 அப்படிங்கிற இந்த நம்பர் இருக்கணும். அதுக்கப்புறம் சிமிலாரிட்டி வந்து எக்லோடியன். எக்லோடியன்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சிமிலாரிட்டி மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எண்ட்ஸ் ஆஃப் அ வெக்டார் allowing similarity measurements based on varying dimensions. இதுலேயே நம்ம நிறைய இருக்குது. கொசைன் சிமிலாரிட்டி இருக்குது, டாட் ப்ராடக்ட் சிமிலாரிட்டின்னு இருக்குது. அதில் வந்து நம்ம எக்லோடியன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட். அந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். டைப் வந்து KNN வெக்டார். ஸோ KNN டேட்டா டைப் டு யூஸ் இண்டெக்ஸ் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஆஃப் டைப் நம்பர் அரே ஃபார் வெக்டார் சர்ச். ஓகேவா? ஸோ அப்படின்றத, அதாவது இந்த மெத்தட் இந்த ஃபார்மேட்டில் தான் நான் கொடுத்த அந்த அரே இருக்குது அப்படிங்கிறத நம்ம டேட்டாபேஸில் சொல்கிறோம். ஓகே, சொன்ன உடனே என்ன பண்ணிக்கோன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது ஒரு மெமரி ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது query பண்ணும்போது அந்த டேட்டா வந்து திருப்பி ரிட்ரைவ் ஆகிடும். ஏன்னா ஓப்பன் ஏஐ கூட நம்ம எம்பர்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஒரு வேர்டு கொடுத்தோம்னா அந்த ஓப்பன் ஏஐ
இந்த ஃபார்மேட்டில் தான் அதை எம்பர்ட் பண்ணி கொடுக்குது. அதாவது 1536 அப்படிங்கிற இந்த ஒரு இதுலேயும் எக்லோடியன்லேயும் கேனன் வெக்டார் இந்த மாதிரியான விஷயத்தில் தான் அது வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸை அப்படியே இங்கேயே வச்சிருவோம். ஓகேவா? வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ கிரியேட் சர்ச் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஒன்று வரும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு யுவர் சர்ச் இண்டெக்ஸ் பில்ட் இஸ் நவ் இன் ப்ராக்ரஸ். அதாவது அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா இண்டெக்ஸையும் எடுத்து அது ஒரு மெமரி கிரியேட் பண்ணி அதை இண்டெக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இட் வில் டேக் சம் டைம். ஓகேவா? ஸோ யூ வில் ரிசீவ் அன் அலர்ட் ஒன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட் அப்படின்றது. Indexes may take few minutes or longer to build depending on the size of your collection. Okay, you can see the status of your index in the Atlas search அப்படின்னு சொல்லுது. நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்க நாட் எட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஸ்டார்டட்னு மாறும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டட்னு மாறும். அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த சர்ச் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகேவா? A few moments later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1788 ப்ரைமரி நோட்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கு. நம்ம நல்லா தெரியும், நம்மக்கிட்ட இருந்த லைன்ஸும் வந்து 1700 லைன்ஸ் தான் இருந்துச்சு அந்த பிடிஎஃப்ல. ஸோ ஒவ்வொரு லைனும் ஒரு டாக்குமெண்ட்டாக விழுந்திருக்குன்னா அப்போ எல்லா டாக்குமெண்ட்டுமே என்ன இருக்குது, இண்டெக்ஸாக மாறி இருக்குது. இப்போ நம்ம இதில் query பண்ணி நம்ம டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.